வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம அந்த ஆன்லைன் கம்யூனிகேஷன்ஸில் எப்படி ட்ரபிள் ஷூட்டிங்லாம் பண்ணலாம், என்னென்னலாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து மிஸ்ஸுபிஷி பிஎல்ஸில் பேக்கப் அண்ட் அப்லோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேக்கப்னா என்னென்ன மெமரிஸ் இருக்குது, பேக்கப் ஃபைல்ஸ்னால் என்னென்ன ஃபைல்ஸ். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மெயின் இருக்குது, பிஎல்சி பராமீட்டர், நெட்வொர்க் பராமீட்டர் இருக்குது, டிவைஸ் டேட்டா, ஃபைல் ரெஜிஸ்டர்னு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிஎல்சியை வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஜஸ்ட் நான் ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எப்படி வந்து பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா, நம்மகிட்ட ஏதாச்சும் ஒரு பிஎல்சி இருக்குது. இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது FX3G 60M. ஸோ இந்த பிஎல்சி வந்து எனக்கு பேக்கப் எடுக்கணும். இப்போ அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ரீட் ஃப்ரம் பிஎல்சி கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த FX சூஸ் பண்ணிவிட்டு COM4 இது ஓகே கொடுத்தீங்கன்னா இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செட்டப் விண்டோ இப்போ வரப்போகுது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் செட்டப்பில் இங்கே பாருங்கள் பிஎல்சிலேருந்து பிசி ரீடுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. இங்கே பாருங்கள் இந்த ஆரோ மார்க்கை காமி ரெட் கலரில் பாருங்கள் அப்படி போகுது பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம் பிஎல்சிலேருந்து பிசிக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிஎல்சி மாடியூல். நம்ம இங்கே இருக்கிறது வெறும் பிஎல்சி மாடியூல் மட்டும்தான். அப்படின்னா பிஎல்சி மட்டும்தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் மாடியூல் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பிஎல்சி மாடியூலில் மாடியூல் டேட்டா, இங்கே மாடியூல் டேட்டான்னு இருக்குது. இப்போ இங்கே பராமீட்டர் ப்ளஸ் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த பராமீட்டர் ப்ளஸ் ப்ரோக்ராம் கொடுத்தோன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபைலும் பராமீட்டரை மட்டும் சூஸ் ஆகும். ஓகே, அதாவது ப்ரோக்ராம்ன்றது நம்மளுடைய யூசர் ப்ரோக்ராம், லேடர் லாஜிக் டயக்ராம், அது என்னவெல்லாம் இருக்கட்டும். அது பராமீட்டர்ன்றது பிஎல்சி பராமீட்டர். பிஎல்சியை பற்றின சப்போஸ் வந்து நம்ம அதில் லேன் இருக்குன்னா நம்ம லேன் கான்ஃபிகரேஷன், ஐஓ கான்ஃபிகரேஷன், பிஎல்சி பற்றின பராமீட்டர்ஸ் ப்ளஸ் நெட்வொர்க். சிசிலிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிசிலிங்கோட டேட்டாஸ் நம்ம வந்து சென்ட் பண்ணணும் பிஎல்சிக்கு, ப்ளஸ் ரிசீவ் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ண தான் நெட்வொர்க் பராமீட்டர். ஸோ நீங்கள் பராமீட்டர் ப்ளஸ் ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா இது ரெண்டும் செலக்ட் ஆகும். எக்ஸிக்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரெண்டும் பிஎல்சி வந்து ரீட் ஆகும். இங்கே பாருங்கள், பராமீட்டர் ரீட் கம்ப்ளீட்டட், ப்ரோக்ராம் மெயின் கம்ப்ளீட்டட். ஸோ ரீட் ஃப்ரம் பிஎல்சி டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ க்ளோஸ் கொடுத்துறீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டேன். டிவைஸ் மெமரி, இது டிவைஸ் டேட்டா ஃபைல் ரெஜிஸ்டர். இது வந்து இந்த ரெஜிஸ்டர்லாம் வந்து நம்ம பிஎல்சியில் வந்து ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். இந்த ரெஜிஸ்டர் தான் நம்ம வந்து டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுவோம். எஸ் ரெஜிஸ்டர் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த எஸ் ரெஜிஸ்டரில் வந்து நம்ம ஒரு சில டேட்டா ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறப்ப அதை யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதுவும் வேணும், டிவைஸ் மெமரி வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா டிவைஸ் மெமரியை ரீட் ஆகும். டிவைஸ் மெமரி மெயின் ப்ரோக்ராமுக்காக டிவைஸ் மெமரியை வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா வென் ப்ராசஸிங் எண்ட்ஸ், நம்ம ரீட் கம்ப்ளீட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். நம்ம க்ளோஸ் கொடுக்க தேவையில்லை, கம்ப்ளீட்னு வந்துடுச்சு. இப்போ கேன்சல் ஆல் செலெக்ஷன். இல்லை நீங்கள் உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது மிஸ்ஸுபிஷி பிஎல்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு நிறைய மெமரி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டார்கெட் மெமரின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ டார்கெட் மெமரி செட்டிங்கில் ப்ரோக்ராம் மெமரி, டிவைஸ் மெமரின்னு இருக்குது. ஸோ நான் இது FX சிபியூனால உங்களுக்கு இந்த ஒரே மெமரி ப்ரோக்ராம் மெமரி மட்டும் தான் இருக்குது. இதுவே நம்ம Q சீரியஸ்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி வரும். ஓகே, ரோம் வரும், ரேம் வரும், ஸ்டாண்டர்ட் ரோம், ஸ்டாண்டர்ட் ரேம் அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து Q சீரியஸில் வரும். நம்ம இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம் மெமரி. இப்போ இந்த Q சீரியஸில் இங்கே 2 மெமரி வரும்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்டாண்டர்ட் ரோமில் நம்ம வேறு ஃபங்க்ஷன் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டர்ட் ரோம்லேயே வேறு ஃபங்க்ஷன் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளால மாற்றி ஒரு மெமரியை வச்சு நம்ம பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் வந்து சிங்கிள் மெமரி தான், ஒரு ஃபிக்ஸ்டு மெமரி. ஸோ அதில் நம்ம இது மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, ரைட் கொடுத்தோம் அப்படின்னா இது நம்ம பேக்கப் வந்து எடுத்துட்டு நான் வந்து சம் சேஞ்சஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ரைட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கொடுத்துட்டு நீங்கள் பிஎல்சிக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பிசிலேருந்து பிஎல்சிக்கு போகுது. சேம் அதே தான். ஆனால் இதில் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், கமாண்டும் ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ கமாண்ட் வெரிஃபைனா நம்மள இருக்க ப்ரெசண்ட் டேட்டாவையும் ஆன்லைனில் இருக்கிறதையும் பிஎல்சி இருக்கிறதையும் வெரிஃபை பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம ரீட் பார்க்கலாம். ரீட் பார்த்துட்டோம், நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து எல்லாமே ரீட் பண்ணுறேன், இதை விட்டுட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பிஎல்சியில் இருக்கிற ப்ரோக்ராம் இதுதான். சரிங்களா? ரீட் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு வந்து நான் மானிட்டர் மோடுக்கு போகணும் அப்படின்னா ஆன்லைனில் போயிட்டு மானிட்டர் இருக்குங்களா, மானிட்டர் மோட் F3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு மானிட்டர் மோடுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரெசன்ட் பிஎல்சியில் இருக்கிற ஐஓஸோட
நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம், ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ண முடியும். எனக்கு மானிட்டர் பண்ணிட்டு நான் ப்ரோக்ராமை ரைட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் F3 ஆன்லைன் போயிட்டு சேம் மானிட்டரில் மானிட்டர் ரைட் மோட் அப்படி கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேரே சொல்லும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா சேஞ்ச் த ஆன்லைன் செட்டிங் இன் ஆப்ஷன்ஸ் டு எக்ஸிக்யூட் ஆன்லைன் சேஞ்ச் பை கம்பைல் வந்துடும். ஓகே, வெரிஃபை PLC அண்ட் எடிட்டிங் டார்கெட் ப்ரோக்ராம் GXOX2. இது என்னன்னா ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் வந்து மானிட்டர் ப்ளஸ் எடிட் மோடில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து சும்மா ஒரு கான்டாக்டை ப்ளேஸ் பண்ணுறோம் பாருங்க, ப்ளேஸ் ஆகும். ஓகே, ஆனால் மானிட்டர் மோடில் அது ஆகாது. இதை வந்து நான் நார்மல் பண்ணிக்கிறேன். This compile. ஓகே, இப்போ வந்து அகைன் நான் மானிட்டர் மோட் போகிறேன். இப்போ வந்து மானிட்டர் எக்ஸிக்யூட்டிங் மெயின் ரீட் ஒன்லி இருக்கு. இப்போ நான் இங்கே வந்து X2 கொடுக்குறேன். இங்கே பாருங்க ஃபைண்டுன்னு வருது. கான்டாக்டர் பிளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது மானிட்டர் மோட் மட்டும்தான். மானிட்டர் மோடையுமே நம்மளால வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அது வந்து ஆன்லைன் எடிட்டிங் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மானிட்டரிங் ஆப்ஷன். இப்போ இதுக்கெல்லாம் கமாண்ட்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம கமாண்ட்ஸ் வந்து செட் பண்ணலாம். லோக்கல் டிவைஸ் கமாண்ட்னு இருக்கு, இங்க பாருங்க குளோபல் டிவைஸ் கமாண்ட். இதுல போயிட்டு X0 இது வந்து நான் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, X1 M0 X1க்கும் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். M0 அடுத்தது M0க்கு வந்து அவுட்புட் இங்கே என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நாங்கள் என்ட்ரு பண்ணிட்டோம். நம்மளுக்கு இங்கே தெரியல அப்படின்னா வியூவில் போயிட்டு கமெண்ட்னு கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு கமெண்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து இதில் கமெண்ட்டே இல்லை. இப்போ நான் கமெண்ட் வந்து எழுதியிருக்கேன். இதை வந்து நான் PLCக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா சேம் ஆன்லைனில் போயிட்டு ரைட் டு PLC. இப்போது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கமெண்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ கமெண்ட்டை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னா இங்க பாருங்க, இந்த CPU must be stop. இந்த கமெண்ட்டை மட்டும் நம்ம பண்றப்ப CPU வந்து ஸ்டாப் மோட்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அப்லோட் அண்ட் வென் டேட்டா கெப்பாசிட்டி ஆஃப் த மெமரி கேட்ச். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம கமெண்ட் வந்து எழுத முடியல, ஏன்னா நம்மளுக்கு இங்கே வந்து மெமரி ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ நீங்க எப்பயுமே ஒரு PLCல மிஸ்யூஸ்ல பண்றீங்கன்னா கமெண்ட் ரைட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும். கமெண்ட் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் வந்து PLCக்கு வந்து ஸ்டோர் ஆயிடும் PLCல போயிட்டு. அடுத்து வந்துட்டு பேராமீட்டர்ஸ்ல போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. பேராமீட்டர் இருக்கு பார்த்தீங்களா, PLC பேராமீட்டர், நெட்வொர்க் பேராமீட்டர். ஸோ PLC பேராமீட்டர்ல இங்க பாருங்க PLCயோட மெமரி கெப்பாசிட்டி, இது வந்து கமாண்ட் கெப்பாசிட்டி 0 இருக்கு, நம்ம எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா, அதனால நம்மளால இது பண்ண முடியல. ப்ரோக்ராம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8000 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பொசிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 18 blocks அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. PLC நேம் பற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம். PLC சிஸ்டம் 1, பேட்டரி மோட், மோடம் இனிஷியலைஸ். மோடம் இனிஷியலைஸ்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த FX அந்த 3Gல வந்து ஒரு மோடம் யூஸ் பண்ணி நம்மளால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். சரிங்களா, இன்டர்நெட் மூலயமா ஒரு நம்பர் மூலயமா, ஓகே, டெலிஃபோன் நம்பர் மூலயமா நம்மளால வந்து இந்த PLC ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அது ஒரு ஆப்ஷன் இதில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து PLC சிஸ்டம் 2. இதில் பாருங்க சேனல் 1 சேனல் 2 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணது. நெக்ஸ்ட் பொசிஷனிங், அதாவது இந்த FX 3G 60M யூஸ் பண்ணி நம்ம பொசிஷனிங் பண்ண முடியும். அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா Y0 Y1 Y2 X0 X1 X2. செட்டிங் ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்பீட் இதெல்லாமே எட்ஸ், எத்தனை ஃப்ரீ பல்சஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, 0 to 10 ஸ்பீட், ஆக்சலேஷன் டைம், இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சர்வோ யூஸ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மிஸ்ஸிபிஷில் சர்வோ பற்றி நம்ம லேர்ன் பண்ணுவோம். அந்த டைமில் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க சேனல் 1 சேனல் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். எந்த PLCயாக இருந்தாலுமே PLC பேராமீட்டரில் வந்துட்டு ஈத்தர்நெட் போர்ட் தனியாக கொடுத்துருப்பாங்க, இல்லை பில்டிங் ஈத்தர்நெட் இருக்கும். அந்த இடத்துல போய் IP அட்ரஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த IP அட்ரஸ் தான் நம்ம வந்து ஃபியூச்சரில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் செட்டிங். நெக்ஸ்ட் சிசிலிங்க்ல போனீங்க அப்படின்னா சிசிலிங்க் மாடியூல், ஓகே, உங்களுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ சொல்லி கொடுப்பேன், எப்படி வந்து சிசிலிங்க் கான்ஃபிகர் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ சப்போஸ் நான் வந்து ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷிஃப்ட் ப்ளஸ் F3 கொடுத்தீங்கன்னா ஆன்லைன் எடிட்டிங்கு. இங்கே நான் வந்து X2 ஒரு கான்டாக்டில் ப்ளேஸ் பண்ணுறேன், இங்கே X3 ஒரு கான்டாக்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து திருப்பி ஷிஃப்ட் ப்ளஸ் F3 கொடுத்தீங்க அப்படின்னா, சரி ஷிஃப்ட் ப்ளஸ் F4 கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ணதை வந்து ரைட் பண்ண போகிறோம்னு மீனிங்.
ஓகே, இப்போ ஆன்லைன்லேயே அது வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஆன்லைனில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு ரைட் டு பிஎல்சி கொடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து பேக்கப் பண்ணுறது ப்ளஸ் அப்லோட் பண்ணுறது. ஓகே, ஃபியூச்சர் வீடியோஸில் இந்த டயக்னாஸ்டிக்ஸ் அப்புறம் இந்த டீபகிங் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம டயக்னாஸ்டிக்ஸ் மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.